ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். நல்ல ஒரு குட் லுக்கில் ஒரு நல்ல அழகான குவாலிட்டியில் வந்திருக்குது. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பக்கா ஃபினிஷிங் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஒயரிங் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான ஒயரிங் தான் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ரெகுலராகவே நம்ம வந்து நம்மளோட ஒயரிங் வந்து நல்லா பர்ஃபெக்டான ஒயரிங்கில் தான் பண்ணி நல்லா க்ளீனாக ஹம்மிங் நாய்ஸ் எதுவும் இல்லாமல் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஹெவியாக கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க. அதனால் இதுக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக போட்டிருக்கிறோம். இதோட என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதோட பேக் வியூ பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன். பேக் வியூ உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கு பார்த்திங்கனாக்கா பனானா சாக்கெட் கொடுத்துருக்குறோம். லெஃப்ட் ரைட் சேனல்களுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட் கொடுத்துருக்குறோம். ஒரு கூலிங் ஃபேனு, ஒரு ஃபீஸ் ஹோல்டர் பேக் சைடில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 6 RCS சாக்கெட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட்டுக்காக நம்ம வந்து இது கொடுத்துருக்குறோம். ஃபேனும் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு நம்ம வந்து ஃபேன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டோன் ப்ரோன்ற ஃபேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டி வைஸில் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பனானா சாக்கெட் யூஸ் பண்ணுறதுனால ஹெவியாக இருக்கிறதுனால சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஹெவி சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனால பனானா சாக்கெட் வந்து சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை உங்களுக்கு மெயின் ஒயர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒயர், ஹெவியான ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஒன்று சொல்கிறேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அந்த மாதிரி வசந்த் ஆடியோஸோட உங்களுக்கு பேஸ்டபிள் ப்ளஸ் சப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலாக வைண்டிங் பண்ணியிருக்கிறோம். அது ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். பவர் சப்ளைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 6 ஆம்ஸ் டயோடும் 4700 50 வோல்ட் கெப்பாசிட்டர் ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி வசந்த் ஆடியோஸோட பேஸ்டபிள் ப்ளஸ் சப்போட போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிளியரான வாய்ஸ், உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான வாய்ஸும் சப்பும் கிடைக்கிது. அதுமாதிரி ஷான் வந்து உங்களுக்கு 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு ஒன்று, 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி கூலிங் ஃபேன் ஒன்று அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி ரெகுலர் யூஸ் தான், ரெகுலரான ஒயரிங் தான். உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு நம்மளோட ஒயரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். கண்ணாமண்ணு எங்கே ஒயர் போகிறதுமே தெரியாது. கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து நம்ம வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஒருத்தவங்களுக்காக சென்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பட் எல்லா வேலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அந்த மாதிரி நம்ம குவாலிட்டி வைஸ்டு உங்களுக்கு லுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக, உங்களுக்கு லைட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் லைட்டிங் இல்லாமல், அதாவது மைல்டான உங்களுக்கு கண்ட்ரோலுக்காக லைட்டிங்லாம் கொடுத்து உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருப்போம். யூஎஸ்பி போர்டு வந்து ஒயிட் யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரண்ட் லுக்கு. அதாவது பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணுற அந்த கோல்டு கலர் புஷ் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம ஒரு ஷோகேஸில் வச்சோம்னா, வீட்டில் வச்சோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கை கொடுக்குங்கிறதுக்காக நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது குவாலிட்டியான புஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.